ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த முக்கியமான இந்த டாட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக கரெக்டாக வரணும். அது எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட அளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆம்கோலோட அளவு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செஸ்ட்டோட அளவும் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து இழுத்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து மீட் ஆனால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து அளந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக வருதா பாருங்கள். எங்கேயாவது வந்து வளைஞ்சி அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து ஷேப்பே வராது. ஸோ இந்த மாதிரி மார்க் வந்து டாட்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் ஆம்கோல் கிட்ட கடிக்காது. அடுத்தது செஸ்ட்லாம் கரெக்டாக அவங்களோட செஸ்ட் அளவு ப்ளவுஸில் இருக்கிற செஸ்ட் அளவு கரெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தையும் நான் அளந்து தைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் அளக்கும்போது இவங்களோட ஹூக் பட்டி இருக்குன்னா ஹூக் பட்டியோட அளவுலேருந்து தான் அளக்கிறேன். ஸோ இதேமாரி சேமாக இது மாதிரி கரெக்டாக வந்து நீட்டாக வரணும். யாருக்கெல்லாம் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் ப்ளவுஸ் வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.